இல்ல நீ மாத்த ட்ரை பண்ணு அப்படின்ற ஒரு விஷயம் நெறைய இடத்துல சொல்லுவாங்க. நீ மாத்த ட்ரை பண்ணு. நீ போய் தான் அந்த பையன சரி பண்ணணும். இந்த மாரியான வார்த்தைகள். இந்த அட்ஜஸ்ட்மென்ட்ன்ற அந்த டாலரன்ஸ் எந்த அளவுக்கு வரையும் நம்மளால பண்ண முடியும்? அண்ட் உண்மையிலேயே அந்த டாலரன்ஸ் தேவ தானா நமக்கு? வெரி குட் கொஸ்டின். டாலரன்ஸ் லெவலுன்றது எல்லாமே இருக்கணும். பேரண்ட்ஸ் வந்து நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்லும்போது, அதில் வந்து நல்ல விஷயமும் இருக்கு. ஓகே, அது தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு வரும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அப்பா அம்மா வீட்ல இருக்கும்போது வி கேன் கெட் அப். ஓகே, அந்த குக்கிங் வந்து எல்லாமே நம்மளுக்கு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே வரும். இந்த இடத்துல கணவன் மனைவி மட்டும்தான் இருக்கிறாங்களா? இஃப் ஹஸ்பண்ட் இஸ் லைக் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட, ஓகே நீ வந்து தூங்குறியா காலையில், நான் ஏந்திரிச்சு சமைக்கிறேன் பண்ணுறேன் அப்படின்னா தட் இஸ் ஃபைன். இல்லை அப்படின்னா நம்மளும் அந்த இடத்துல வந்துட்டு, இல்லை நீ சமைச்சாதான் அந்த இடத்துல முடியும், இருப்பேன் நானும் சமைப்பேன்ற அந்த ஒரு வாக்குவாதம் வைக்க முடியாது. யாராவது ஒருத்தர் வந்து விட்டு கொடுத்துட்டு போனால் அதுதான் லைஃப். ஓகேங்களா? நீ ஒரு விஷயத்தில் வந்து எனக்காக விட்டு கொடுக்கும்போது, நான் உனக்காக அவுட் ஆஃப் லவ் வி ஆர் குக்கிங், ரைட்? எல்லா உமனும் வந்து ஃபோர்ஸ் பண்ணி தான் பண்ணுறாங்கன்றது கிடையாது. அவுட் ஆஃப் லவ், அஃபெக்ஷன், கேர் தான் நம்ம வந்து காலையில் ஏன் ஏர்லியாக எழுந்திரிக்கணும், நம்மளே ஏன் வந்து குழந்தைங்கள பார்த்துக்கணும், தட் இஸ் ஆல் பிகாஸ் வி ஆர் ஃபேமிலின்ற ஒரு விஷயம் தான். அதே இன்னொரு ஒரு பக்கம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்றபோது, அப்யூஸாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ சொல்ல முடியாது. அது வேர்பலாக இருக்கட்டும், செக்ஷுவலாக இருக்கட்டும், ஃபிசிக்கலில் எந்த ஒரு அப்யூஸுமே வந்து டாலரேட் பண்ணிக்கோ, அதுக்கு டாலரன்ஸ் லெவல் கிடையவே கிடையாது.